ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான கேப்சிகம் நூடுல்ஸ் தான். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம். அதுவும் நான் இன்னைக்கு மில்லட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிலீவ் பண்ணவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒன்று சரியாக இருக்கும். இன்னைக்கு நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம நிறைய கேப்சிகம் போட்டு செய்கிறப்ப 3லேருந்து 4 பேர் வரைக்கும் கூட சாப்பிடலாம். இது ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிடும். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்க அதை பரட்டி விட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. ஸோ நல்ல வெந்நீர்ல கொதிக்கிறப்பவே செப்பரேட் பண்ணீங்கன்னா அழகா உடையாம செப்பரேட் ஆயிடும். இது செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நாம இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிகட்டிடலாம். ஏன்னா ஃபுல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. ஸோ ஒரு 80% நூடுல் குக் ஆச்சு அப்படின்னா சரியா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நாம இதுல உள்ள தண்ணி வடிகட்டிட்டு இதை தனியா எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் முக்கால்வாசி குக் ஆகிட்டு இப்போ நான் இதை ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, சிங்கில் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஐஸ் வாட்டர் இருக்குன்னா டைரெக்டாக ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்த நூடுல்ஸை உடனே போட்டுடணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோல்டு வாட்டரில் அந்த நூடுல்ஸை எடுத்து போடுறப்ப அந்த குக்கிங் ப்ராசஸ் உடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே ஓவர் குக் ஆகாமல் கரெக்டான பக்குவத்தில் அந்த நூடுல்ஸ் வெந்து வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நூடுல்ஸ் நம்ம செய்கிறப்ப உடையாது, குழையாது, நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக நம்ம ஹோட்டலில் வெளியில் கடைகளில் வாங்குறப்ப எப்படி வருதோ அதே மாதிரி திட்டத்தில் வரும். கோல்டு வாட்டரில் நூடுல்ஸ் போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு வைடான பேன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நாம முதல்ல ஆரஞ்சு கேப்சிகம் ஆட் பண்ணலாம். 1 கப் அளவு கேப்சிகம் நல்ல பெரிய பெரிய துண்டாவே கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். வதக்க ஆரம்பிச்சோன்னா லேசா தண்ணி விடும். ஓரளவு தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க ரெட் பெப்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரெட் பெப்பர்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், ஆரஞ்சு ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இது ரெண்டும் ஓரளவு சாட்டே ஆகி தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க சில்லி சாஸோ இல்ல ஃப்ரெஷ் கிரீன் சில்லிஸ் ஸ்லைஸ் பண்ணியோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கெச்சப், உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ, லைக் ஸ்வீட்டா பிடிக்கும்னா ஸ்வீட், இல்ல கொஞ்சம் ஸ்பைசியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணா போதும். சாஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, உதிரி உதிரியா நூடுல்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. இதை நாம இந்த கேப்சிகம் மேல அழகா தூவிட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கெச்சப், சோய் சாஸ் எல்லாத்துலயுமே சால்ட் இருக்கும் அப்படின்றதுனால நான் தனியா சால்ட் ஆட் பண்ணவே இல்லை. நீங்க தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணும்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண சாஸ், நூடுல்ஸ் இது எல்லாத்தையுமே ஜென்டிலா நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதாங்க, நம்மளோட கேப்சிகம் நூடுல்ஸ் ரெடி. நிறைய கேப்சிகம் போட்டு கொஞ்சமா நூடுல்ஸ் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஃபீலிங்கா இருக்கும். நம்மளோட கேலரியும் கரெக்டான அளவில் மெயின்டைன் ஆகலாம். வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட ஒரு சூப்பர்பான லஞ்ச் இது. ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறாது, விரைச்சு போகாது, நல்ல சாஃப்டா இருக்கும். இது மைதால செய்யாததுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.